லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாரி மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது? ஏன் மேடம் பாட்டு பாடாதீங்க. நிஜமாவே இருக்கிற 11 ராசிக்காரங்களும் இன்க்ளூடிங் மீ. யார பார்த்து கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கா? உங்கள பார்த்து தான். அநியாயத்துக்கு இதுவரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்காரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு வேற வரப்போறாரு. கோணங்கள் ஏறப் போறாரு. இந்த கேந்திரத்துல இருக்கிறது, கோணத்துல இருக்கிறதோட விபரீத ராஜயோகம் ஏதாவது உண்டா? இதுக்கே வந்து எனக்கு அதாச்சு, இதாச்சுன்னீங்கன்னா, போய் கும்பராசிக்காரையும், மகர ராசிக்காரெல்லாம் கேட்டு பாருங்க. கடகராசிய கேளுங்க. கதறி, கதறி ஆட்டோகிராஃப் எடுத்தா 5 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா ராசிநாதன் காப்பாத்துற மாரி வேற யாருமே காப்பாத்தல இந்த தடவ மீனராசி. சனியே பாவம் கைய கட்டிட்டு என்னடா எனக்கு வந்த சோதனை. 30 வருஷத்துக்கு ஒரு தடவ நான் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் முடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்து இவங்கள ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, இந்த குரு பயபலவர நேரா என்னையே பார்க்குறானேன்ற மாரி சனியே டென்ஷன் ஆயி உட்கார்ந்திருக்காரு. நீங்க வந்து ஜென்ம சனின்னு ஏற்கனவே விரயச்சனில யாருக்குமே வராம ப்ரமோஷன், இன்கிரிமென்ட் மீனத்துக்கு தான் வந்துச்சு. உங்க மனசுக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஏமாத்த முடியாது. நெறைய மீனராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சுச்சு, இன்கிரிமென்ட் கிடைச்சுச்சு. என்ன கொஞ்சம் தலைக்கு மேல ஜென்மத்தில வரும்போது அவரும் பாவம். அவருக்கான இத காட்டணும்ல. ஈஸ்வர பட்டம்லாம் வாங்கியிருக்காருல்ல. அப்புறம் அதுக்கான ஒரு வேல்யூ வந்து சனி கிரியேட் பண்ண வேணாமா? ஒரு 3 மாசம். ஏப்ரல், மே, ஜூன். ஜூன் கூட இல்ல. 1 1/4 மாசம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் என் பிள்ளைய ஏதாவது சொல்லுவியா? சொல்லுவியான்ற மாரி சனிய வந்து இது பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. 10வதுக்கு எகைன் திரும்ப இவரு அதிச்சாரம் வரும்போது சனி திரும்ப வக்ரம் ஆவாரு. அப்ப திரும்ப எகைன் சனி பார்வை. வேற என்ன வேணும் மீனராசிக்காரர்களுக்கு? இருக்கிற 12 ராசியில சூப்பரா இருக்க போற ராசி மீனராசி. 7 1/2 உங்களுக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு மத்தவங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். தொழில்லயும் சரி, பணத்திலயும் சரி, பிசிக்கலாவும் சரி, மனத்திலயும் சரி நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாதகத்தில பிளானட் எங்க இருக்குன்றத பொறுத்து சில பேருக்கு ஆன்மீக ரீதியாக, சில பேருக்கு அலைச்சல் ரீதியாக, சில பேருக்கு அலுவல் ரீதியாக, சில பேருக்கு வசதிகள் ரீதியாக மாறப்போகுது.